ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். டைசோமி நார்மலாக இருக்குது. மோனோசோமியில் வந்து இந்த செட்டில் ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகிருக்கு. இங்கே டபுள் மோனோசோமினா 1-2 குரோமோசோம் லாஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் கால் டபுள் மோனோசோமி. இந்த நல்லிசோமியில் பாருங்கப்பா, நல்லிசோமியில் வந்து ஒரு பேரே லாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே உள்ள ஒரு பேரே லாஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது கம்ப்ளீட்டாக ஒரு பேரே இல்லை, அதாவது ஒரு டிப்ளாய்டு செட்டே இல்லை. தட் இஸ் கால்டு நல்லிசோமின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இங்கே வாங்க. ட்ரைசோமி. ட்ரைசோமினா பாருங்கள், இது ஒரு டிப்ளாய்டு செட்டு. இதில் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது. அப்போ 2n+1 ட்ரைசோமி. அடுத்து பாருங்கள், டபுள் ட்ரைசோமினா இது ஒரு டிப்ளாய்டு செட்டு. ஃபஸ்ட்டு ஒரு குரோமோசோம் ஆட் ஆயிடுச்சு, அது நம்ம ட்ரைசோமின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது, அப்போ 2 டைம் ஆட் ஆகல, அது டிஸ்கால்டு டபுள் ட்ரைசோமின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், டெட்ராசோமி. டெட்ராசோமியில் பார்த்தீங்கன்னா 2n+2 கண்டிஷன் 4 குரோமோசோம் ஆட் ஆகுது. சரியா? 2x4 குரோமோசோம் இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இது ஒரு டிப்ளாய்டு செட்டு. ஒரு டிப்ளாய்டு செட்டில் 2 குரோமோசோம் இருக்குது. அது கூட +2 குரோமோசோம் ஆட் ஆகுது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? 4 ஆச்சு இல்லையா? அதான் டெட்ராசோமி. அடுத்து பாருங்கள், பெண்டாசோமியில் இது ஒரு டிப்ளாய்டு செட்டு. சரியா? ஒரு டிப்ளாய்டு செட்டில் 2 குரோமோசோம் இருக்குது. அதில் எத்தனை குரோமோசோம் ஆட் ஆகுது? 3. 1 2 3 குரோமோசோம் ஆட் ஆகுது இல்லையா? அப்போ 2+3 5 ஆச்சு. தட் இஸ் கால்டு பெண்டாசோமி. ஓகேவா? சரி, அந்த டயக்ராம் 8 டயக்ராம் இருக்குது, தரவா பார்த்துக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின். புரியுதாப்பா? ஓகே, அடுத்து நேரம் இங்கே வா. இந்த ப்ளாய்டு ஃப்ளோ சார்ட்லையா, டைப்ஸ் ஆஃப் ப்ளாய்டு, இதை வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கேட்குறாங்கப்பா. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்கள், ப்ளாய்டில் 2 டைப்ஸு. ஒன்று அன்யூப்ளாய்டு, அனதர் ஒன் யூப்ளாய்டு. அன்யூப்ளாய்டில் எத்தனை டைப் இருக்குது? அதில் 2 டைப்பு, ஹைப்பர்ப்ளாய்டு அண்ட் தென் ஹைப்போப்ளாய்டு. ஸோ ஹைப்பரில் 5 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ட்ரைசோமி, டபுள் ட்ரைசோமி, டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமி அண்ட் தென் பெண்டாசோமி. இதெல்லாம் 1 மார்க் பேஸில் கேட்பாங்க. கண்டிஷன், வாட் இஸ் த கண்டிஷனாக பெண்டாசோமின்னு கேட்பாங்க. இப்போ ஆன்சர் என்ன? 2n+3. ஓகேவா? இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து நேரம் எங்கே வா, எங்கே வர ஹைப்போப்ளாய்டிக்கு வா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று மோனோசோமி, இன்னொன்று நல்லிசோமி. மோனோசோமி ஒரு டைப் இருக்குதுப்பா, டபுள் மோனோசோமி. நல்லிசோமியில் ஃபர்தராக ஒரு டைப் இருக்குது, டபுள் நல்லிசோமி. ஓகேவா? இது எல்லாம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? அன்யூப்ளாய்டு. அடுத்து யூப்ளாய்டு பாருங்கள், மேலே வந்து பாருங்கள் யூப்ளாய்டு. சரியா? இங்கேருந்து கீழே வருது. யூப்ளாய்டில் 3 டைப்பு, ஹேப்ளாய்டு, டிப்ளாய்டு, பாலிப்ளாய்டு. ஹேப்ளாய்டுனா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம், டிப்ளாய்டுனா 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், பாலிப்ளாய்டுனா மெனி செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். அதாவது ஏற்கனவே ஒரு டிப்ளாய்டு செட்டில் ஃபர்தராக ஒரு செட்டு ஆட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குமே, தட் இஸ் கால்டு பாலிப்ளாய்டு. இந்த ஹேப்ளாய்டு ஒரு டைப் இருக்குப்பா, அது மோனோப்ளாய்டு, எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோனோப்ளாய்டுனப்பா எக்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ அந்த பாலிப்ளாய்டில் 2 டைப் இருக்குது பாருங்கள். ஒன்று ஆட்டோ பாலிப்ளாய்டு, இன்னொன்றுப்பா அல்லோ பாலிப்ளாய்டு. ஸோ ஆட்டோ பாலிப்ளாய்டு 2 டைப்பு, ஆட்டோ ட்ரிப்ளாய்டு அண்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. அதனால் ஆட்டோ பாலிப்ளாய்டு, அல்லோ பாலிப்ளாய்டுனா, ஆட்டோ மீன்ஸ் பை இட் செல்ஃப்னு அர்த்தம். அதாவது ஒரு பிளான்ட்டில் உள்ள குரோமோசோம்ஸ் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? டபுள் ஆகும். அது பேர் என்ன பேர்? ஆட்டோ பாலிப்ளாய்டு. அல்லோ பாலிப்ளாய்டுனா, அல்லோ மீன்ஸ் என்னப்பா? நெய்பர்னு அர்த்தம். அல்லோ மீன்ஸ் நெய்பர். என்ன அர்த்தம்? இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்மளாம் என்ன பண்ணுறோம்? லேப்பில் பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் தான் அல்லோ பாலிப்ளாய்டு. ஆட்டோ பாலிப்ளாய்டு வந்து ஸ்பான்டேனியஸாக நேச்சுரலாக ஒரு பிளானில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஆட்டோ பாலிப்ளாய்டு. அல்லோ பாலிப்ளாய்டு வந்து நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் என்ன பண்ணுறோம்? கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது 2 பிளான்ட்டோட குரோமோசோம்ஸ் ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்? டபுள் ஆகும் இல்லையா? தட் இஸ் கால்டு அல்லோ பாலிப்ளாய்டு. இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, அடுத்து பாரு யூப்ளாய்டு. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அன்யூப்ளாய்டு. அன்யூப்ளாய்டுன்னு அர்த்தம், அதாவது வித்தின் டிப்ளாய்டு செட்டுக்குள்ளே வேரியேஷன் இருக்கும். அதாவது ஒரு டிப்ளாய்டு செட்டுக்குள்ளே வேரியேஷன் இருக்கும். சரியா? யூப்ளாய்டுனா என்டையர் செட்ஸில் வேரியேஷன் இருக்கும். இப்போ என்டையர் செட்னா பார்த்தோம், இப்போ நம்ம பாடியில் கிட்டத்தட்ட எத்தனை செட் இருக்குப்பா இருக்குது? ஹேப்ளாய்டு செட்டு 13 செட் இருக்கு இல்லையா? சரி, 23 செட் இருக்கு இல்லையா?
23 செட் எத்தனை குரோமோசோமு? 46 குரோமோசோம் இருக்குது. அப்போ ஹேப்ளாய்டு செட்டுங்கிறது 23 குரோமோசோம்ஸ் இருக்குப்பா. சரியா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டு 23 செட்டு இருக்குது. அப்போ 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த 23 செட்டில் வேரியேஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு யூப்ளாய்டு. அது எப்படி? 23 செட்டில் ஒரு செட்டு டெலிட் ஆகலாம், 2 செட்ஸு டெலிட் ஆகலாம், சரியா? இல்லை 1 செட்டு ஆட் ஆகலாம், இல்லை 2 செட்டு ஆட் ஆகலாம். அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்டு யூப்ளாய்டி. இப்போ பாருங்கள், யூப்ளாய்டி இஸ் எ கண்டிஷன் வேர் த ஆர்கானிசம்ஸ் possesses one or more basic sets of chromosomes. ஓகேவா? அதாவது யூப்ளாய்டி இஸ் எ கண்டிஷன் வேர் ஆர்கானிக் possess one or more basic sets. ஓகேவா? யூப்ளாய்டி இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி அண்டு பாலிப்ளாய்டி. யூப்ளாய்டில் 3 டைப் இருக்குப்பா. மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி அண்ட் தென் பாலிப்ளாய்டி. மோனோப்ளாய்டு எத்தனை செட் இருக்கும்? சிங்கிள் செட்டு. டிப்ளாய்டில் 2 செட்டு. பாலிப்ளாய்டில் மெனி செட்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், அடுத்து த கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் ஆர் சொமேட்டிக் செல் ஹேஸ் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஆர் கால்டு டிப்ளாய்டு. அதாவது சொமேட்டிக் செல் இருக்கு இல்லையா, அதாவது பாடி செல்லில் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேர்? டிப்ளாய்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் பாருங்கள், half the number of somatic chromosome is referred as gametic chromosome number called haploid. One more question பா. half the number of chromosome, அதாவது டிப்ளாய்டு செட் இருக்கு இல்லையா, இதில் பாதி ஹேப்ளாய்டு என்ன சொல்கிறோம்னா, சரி என்ன சொல்கிறோம்? கேமெட்டிக் குரோமோசோம்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு ஹேப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் சுட் பி நோட்டட் தென் ஹேப்ளாய்டி, அதான் என், இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோப்ளாய்டி. ஸோ மோனோப்ளாய்டே தான் எக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம், ஹேப்ளாய்டே என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது, ரெண்டும் சேம் கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த காமன் வீட் இருக்கு இல்லையா, கோதுமை, அதில் பாருங்கள், த காமன் வீட் பிளான்ட் இஸ் எ பாலிப்ளாய்டு. சரியா? பாலிப்ளாய்டு சொல்கிறோம். அப்போ பாலிப்ளாய்டு அர்த்தம் மெனி செட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன சொல்கிறோம்? ஹெக்ஸாப்ளாய்டின்னு சொல்கிறோம். ஹெக்ஸாப்ளாய்டி. அது என்னப்பா ஹெக்ஸாப்ளாய்டி? ஹெக்ஸா மீன்ஸ் என்னப்பா? 6 செட்ஸ் இருக்குது. ஹெக்ஸா மீன்ஸ் என்னப்பா? 6. அப்போ எத்தனை செட் இருக்குது? 6 செட் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? வந்து பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ 2n இஸ் ஈக்குவல் டு 6x இஸ் ஈக்குவல் டு 72 குரோமோசோம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இட்ஸ் ஹேப்ளாய்டு நம்பர் தட் இஸ் கால்டு n இஸ் 36, பட் இட்ஸ் மோனோப்ளாய்டி x இஸ் 12. ஓகேவா? இது எப்படின்னு பாரு, n இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ 36 என்னது? ஹேப்ளாய்டு. ஓகேவா? அப்போ 2nனா 36 இன்ட்டு 2 எவ்வளோ? 72. அப்போ 70 என்னதுப்பா? டிப்ளாய்டு. 70 என்னது? டிப்ளாய்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது வந்து மோனோப்ளாய்டு கண்டுபிடிக்கிறோம். மோனோப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 76/2 இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ என்ன அர்த்தம்? 76 டிப்ளாய்டு குரோமோசோம், டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அதை எத்தனை செட் இருக்குது? 6 செட் இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணப்போ கிடைக்கு 12. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸுங்கிறது மோனோப்ளாய்டுங்கிறது 12, ஹேப்ளாய்டுங்கிறது 36. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குல்லப்பா. அதாவது கோதுமை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோப்ளாய்டு வேறு, மோனோப்ளாய்டு வேறு, ஹேப்ளாய்டு வேறு. ஹேப்ளாய்டு எவ்வளோப்பா? 36 குரோமோசோமு. மோனோப்ளாய்டு எவ்வளவு? 12 குரோமோசோம். அப்போ ரெண்டுக்கு வேரியேஷன் இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை செட் இருக்குது? ஒரு செட்டுக்கு 6 குரோமோசோம். ஒரு செட்டுக்கு தானே மோனோப்ளாய்டு செட்டை மென்ஷன் பண்ணுது. அப்போ ஒரு செட்டுக்கு என்னது? 12 குரோமோசோம் இருக்குது. எத்தனை செட் இருக்குது? 6. அப்போ 6 × 2 எவ்வளோப்பா? 72. அப்போ 6 செட் இருக்குது. அதை டிஸ்கால்டு ஹெக்ஸாப்ளாய்டி. அப்போ வீட் இஸ் ஏ ஹெக்ஸாப்ளாய்டி பிகாஸ் ஆஃப் இட் கண்டைன் 6 பேசிக் செட்ஸ். 6 பேசிக் செட்ஸ் இருக்குது. சரியா? அதெல்லாம் சொல்கிறோம், அது ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்கிறோம். நார்மலாக சரியா ஒரு செட்டு எவ்வளோப்பா? சரியா 12. ஆனால் எத்தனை செட் இருக்குது? 6 செட்டு. அப்போ ஒரு ஆர்கானிஸில் வந்து சரியா ஒரு பேசிக் செட்டுக்கு மேலே அந்த என்ன சொல்கிறான்? வந்து பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறான். அதான் அந்த இது கால்குலேஷன். இதில் வந்து கண்டிப்பானது ஒரு 1 மார்க் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஹேப்ளாய்டுங்கிறது வேறு, மோனோப்ளாய்டுங்கிறது வேறு. புரியுதா? ஓகே. ஸோ தேர்ஃபோர் the haploid and diploid condition came regularly one after another, and the same number of chromosomes is maintained from generation to generation. But monoploid condition occurs
when an organism is under polyploid condition. புரியுதாப்பா? அதாவது ஒரு ஆர்கானிசம் பாலிப்ளாய்டியாக இருக்கும்போது என்ன செய்யும், இந்த மோனோப்ளாய்டுங்கிற வேன்சரியா கண்டிஷன் வரும். ஓகேவா? ஒரு ஆர்கானிசம் டிப்ளாய்டியாக இருக்கும்போது என்ன செய்ய வரானா இந்த மோனோப்ளாய்டு கண்டிஷன் வருது. இப்போ எது மட்டும் தான் மாறி மாறி ரெகுலராக வரும் அப்படின்னா ஹேப்ளாய்டு டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு டிப்ளாய்டு, இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக வரும். இதில் டிப்ளாய்டு ஆர்கானிஸில். பட் ஒரு ஆர்கானிசம் பாலிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும்போது எது வரும் அப்படின்னா மோனோப்ளாய்டு கண்டிஷன் என்ன செய்யும், அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு அர்த்தம், மோனோப்ளாய்டிங் வந்து ஒரு செட்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சரி, அடுத்து இன் எ ட்ரூ டிப்ளாய்டு போத் மோனோப்ளாய்டு அண்டு ஹேப்ளாய்டு குரோமோசோம் நம்பர் ஆர் சேம். புரியுதப்பா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இன் ட்ரூ டிப்ளாய்டு போத் த மோனோப்ளாய்டு அண்டு ஹேப்ளாய்டு குரோமோசோம் நம்பர் ஆர் சேம். அதனால் இப்போ ட்ரூ டிப்ளாய்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க. சரியா? எவ்வளவு டிப்ளாய்டு செட் எவ்வளோப்பா இருக்குது? 46. சரியா? 23 பேர். அது ஹேப்ளாய்டு 23. அப்போ டிப்ளாய்டு எவ்வளோப்பா? 23 × 2 46. அப்போ அந்த 46 வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, அதில் ஹேப்ளாய்டு எவ்வளவு அப்படின்னா 20. சரியா? 23. அப்போ ஹேப்ளாய்டும் சேமாக தான் இருக்கும், மோனோப்ளாய்டு எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், thus a monoploid can be a haploid. ஒரு மோனோப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டாக இருக்கலாம், பட் ஆல் ஹேப்ளாய்ட்ஸ் cannot be a monoploid. இது 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரியா? ஒரு மோனோப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டாக இருக்கலாம், பட் எல்லா ஹேப்ளாய்டும் என்ன செய்ய முடியாது, மோனோப்ளாய்டாக இருக்க முடியாது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், பாலிப்ளாய்டு பார்க்க போகிறோம். பாலிப்ளாய்டி. சரியா? சரிங்களா? பாலிப்ளாய்டு அர்த்தம் ஒரு ஆர்கானிஸில் வந்து சரியா நார்மலாக சரியா என்ன இருக்கும் அப்படின்னா 2 பேசிக் செட் இருக்கும். தட் இஸ் கால்டு டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். சரியா? அந்த டிப்ளாய்டுக்கு 2 பேசிக் செட்ஸுக்கு மேலே குரோமோசோம் இருந்தால் தட் இஸ் கால்டு என்னது, பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அதான். ஸோ பாலிப்ளாய்டு இஸ் த கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் possesses more than 2 basic sets of chromosome. 2 செட்டுக்கு மேலே போயாச்சுன்னா என்ன அர்த்தம், அது பாலிப்ளாய்டி. ஸோ when there are 3, 4, 5 ஆர் பேசிக் செட். ஓகேவா? அப்போ 3 செட் இருந்தால் என்ன சொல்லுவோம், ட்ரிப்ளாய்டு. 4 செட் இருந்தால் டெட்ராப்ளாய்டு. 5 செட் இருந்தால் பென்டாப்ளாய்டு. 6 செட் இருந்தால் என்ன அர்த்தம், ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ஜென்ரலி பாலிப்ளாய்டு இஸ் வெரி காமன் இன் பிளான்ஸ் பட் ரேர் இன் அனிமல்ஸ். 1 மார்க் கொஸ்டின். இந்த பாலிப்ளாய்டு மோஸ்ட்லி எங்கே அதிகமாக இருக்கும், பிளான்ல மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ரேரானது அனிமல்ஸில் இருக்கும். ஓகேவா? அடுத்து an increase in the number of chromosome sets has been an important factor in origin of new plant species. ஓகேவா? அப்போ ஒரு புதுசாக ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பாலிப்ளாய்டு கண்டிஷன் சப்போர்ட் பண்ணுது. ஸோ பாலிப்ளாய்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன பண்ணுது, டபுள் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிளான்ட்டில் ஒரு நியூ கேரக்டர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஒன் திங், ஹையர் பிளாய்டி லெவல் லீட்ஸ் டு டெத். அப்போ என்ன அர்த்தம், ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் சரியா மல்டிப்ளை ஆக அந்த ஆர்கன்ஸ் என்ன செய்ய முடியாது, சர்வை பண்ண முடியாது. ஃபைனலி இட் லீட்ஸ் டு டெத், இறந்துடும். ஓகேவா? இதில் 2 டைப்ஸ் இருக்குப்பா. பாலிப்ளாய்டு இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். தே ஆர் ஆட்டோ பாலிப்ளாய்டு அண்டு அல்லோ பாலிப்ளாய்டு. ஆட்டோ பாலிப்ளாய்டு அண்டு அல்லோ பாலிப்ளாய்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆட்டோ பாலிப்ளாய்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டோ பாலிப்ளாய்டுனா இது ஒரு ஸ்பான்டேனியஸ் அண்டு நேச்சுரல் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளானில் நடக்கக்கூடிய ஈவென்ட். த ஆர்கானிசம் விச் பொசஸஸ் மோர் தென் 2 ஹேப்ளாய்டு செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் derived from within the same species. தான் மெயின். இது within the same ஒரே ஸ்பீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹேப்ளாய்டு செட்ஸ்க்கு மேலே இருந்தாலே தட் சொல்கிறோம் ஆட்டோ பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? they are divided into 2 types. அதில் 2 டைப் இருக்குப்பா, ஆட்டோ ட்ரிப்ளாய்ட்ஸ் அண்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ். ஆட்டோ ட்ரிப்ளாய்டு பார்க்கலாம் 3 செட்ஸ் இருக்கும், டெட்ராப்ளாய்டுனா 4 செட்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதான் ஆட்டோ பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. அப்போ அந்த ட்ரிப்ளாய்டுனா பேசிக் எத்தனை செட் இருக்கும், பேசிக் செட்டு 3 செட் இருக்கும். ஸோ ஆட்டோ ட்ரிப்ளாய்டு ஹாவ் 3 sets of its own genomes. They can be produced artificially by crossing
between autotetraploid and triploid species. சரியா, டெட்ராவில் எத்தனை இருக்கும் 4 செட்டு, டிப்ளாய்டு எத்தனை இருக்கும் 2, அப்போ 4 + 2 எவ்வளோப்பா 6. ஓகேவா, அப்போ 6 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து இந்த 6 கிராஸ் பண்ணும்போது என்ன செய்யும், கடைசியாக ஃபைனல் எனக்கு 3 கிடைக்கும். அப்போ என்ன தான் ஆட்ரோ ட்ரிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது பாருங்கள், they are highly sterile, அதாவது நார்மலாக வந்து இது வந்து ஸ்பான்டேனியஸ் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிப்ளாய்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லேப்பை யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியலாக லேப்பை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், they are highly sterile. அதனால் ஸ்டெரைல்னா unable to reproduce, என்ன செய்ய முடியாது, ஸ்டெரைல்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது due to effective gamete formation. Example, the cultivated banana are usually triploids and are seedless, having larger fruits than diploids. அதாவது டிப்ளாய்டுங்கிறது ஒரு நார்மல் பனானா, அதாவது வைல்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரிப்ளாய்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ ட்ரிப்ளாய்டை லேப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சரியா, ஃப்ரூட்ஸோட இது எப்படி சைஸு பெருசாக இருக்குது, பட்டுன்னு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கு இல்லையா, இதுதான் ட்ரிப்ளாய்டோட நேச்சர். அடுத்து பாருங்கள், ட்ரிப்ளாய்டு சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, ஹேவ் ஹையர் சுகர் கண்டென்ட் தேன் டிப்ளாய்டு. டிப்ளாய்டுங்கிறது நார்மல் வெரைட்டி அல்லது வைல்டு வெரைட்டின்னு சொல்லுவோம். பட் ட்ரிப்ளாய்டு சுகர் பீட்டை நம்ம லேப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சரியா, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ஆட்டோ ட்ரிப்ளாய்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பனானா சொல்லலாம், அது ஒரு ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. அப்புறம் என்ன சொல்லலாம், சுகர் பீட் சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் என்னப்பா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரி, அடுத்து இந்த ஆட்டோ ட்ரிப்ளாய்டு சுகர் பீட் இருக்குல்லப்பா, சுகர் பீட்டு நார்மல் பிளான்ட்டோட சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இட் ரெசிஸ்டன்ட் டு மோல்டு என்னப்பா ஃபங்கஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஈஸியாக ஃபங்கஸ் என்ன செய்ய முடியாது, அந்த பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ண முடியாது. அடுத்து காமன் டூப் கிராஸ், அதனால் இப்போ டூப் கிராஸ்னா அருகம்புல்னு சொல்லுவாங்க தமிழ், அருகம்புல். சைனோடான் டாக்டைலான் இஸ் எ பொட்டானிக்கல் நேம். ஓகேவா, சைனோடான் டாக்டைலான், டூப் கிராஸ் வந்து காமன் இங்கிலீஷ் நேம். இஸ் ஏ நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. 1 மார்க் கொஸ்டின்ப்பா, ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. சரி, 1 மார்க் கொஸ்டின்ப்பா. எது நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, சைனோடான் டாக்டைலான் நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. எது ஆர்டிஃபிஷியல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டுனா பனானா இருக்கு இல்லையா, பனானா சுகர் பீட் ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் லேப்பில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. தட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. Cyanodon dactylan is a natural autotryploid. 1 mark question. Please note it down. Then seedless watermelon, apple, sugar beet, tomato, banana are man-made autotryploids. அனப்பா man-madeனா ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் வச்சு பண்ணது. 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்பா. எத்தனை பிளான்ட்டு, சுகர், வாட்டர்மெலான், ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ அண்ட் பனானா, 5 பிளான்ட்ஸ் என்னது மேன்மேட் ஆட்டோட்ரிப்ளாய்ட்ஸ். இது நேச்சுரல் ஆட்டோட்ரிப்ளாய்ட்ஸ். அருகம்புல் இருக்கு இல்லையா, சைனோடான் டாக்டைலான் வந்து நேச்சுரல் ஆட்டோட்ரிப்ளாய்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் have 4 sets or 4 copies of its own genome. They may be induced by doubling the chromosome of a diploid species. அதாவது என்னப்பா 2 diploid species இருக்கு இல்லையா, அப்போ டிப்ளாய்டு இன்டு டிப்ளாய்டு எவ்வளோப்பா 4 செட்ஸ் வந்துருமே, தட் இஸ் கால்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரை. ஓகேவா, ரை, கிரேப்ஸு, ஆல்ஃபால்ஃபா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ, காஃபி, இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்ப்பா, ஆட்டோ டெட்ராப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இதெல்லாம் பாருங்கள், ரை, கிரேப்ஸு, ஆல்ஃபால்ஃபா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ, coffee. So these are the example for autotetraploids. So these are the product of diploid plants. அதனால product of diploid plants னா 2 diploid plant cross பண்ணும்போது ஸோ diploid into diploid என்ன ஃபார்ம் ஆகுது, tetraploid ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கப்பா. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாப்பா ஆட்டோ பாலிப்ளாய்டு பார்த்துருக்கோம், அதில் 2 டைப்பு, ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு பார்த்துருக்கோம். ஆட்டோ ட்ரிப்ளாய்டில் சரியா நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு பார்த்துருக்கோம், ஆர்டிஃபிஷியல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு பார்த்துருக்கோம். நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு வந்து சைனோடான் டாக்டைலான், ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் பார்த்துருக்கோம், வாட்டர்மெலான், ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ அண்ட் தென் பனானா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்டு ரை, கிரேப்ஸு, ஆல்ஃபால்ஃபா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ அண்டு காஃபி. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார்
ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன செய்ய போகிறோம், அல்லோ பாலிப்ளாய்டி பார்ப்போம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆட்டோ பாலிப்ளாய்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் செஞ்ச போகிறோம் அல்லோ பாலிப்ளாய்டி பார்ப்போம். ஓகேவா, இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, சரி எல்லாம் தரவாக நான் சொன்னதுப்பெல்லாம் தரவாக படிச்சுக்கோ. 1 மார்க் இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த டெஸ்ட் வைக்கும் என்ன செய்யணும், ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.